வணக்கம் நிகிதா. வேலூர் அடுத்த கன்னியம்பாடி பகுதியில் சுமார் ஒரு 600க்கும் மேற்பட்ட செங்கல் சூளை உரிமையாளர்கள் இருக்கின்றனர். இந்த பகுதியில் இவர்களுடைய அன்றாட தொழில் எதுன்னு பார்த்தோம்னா இந்த செங்கல் சூளை தான். இந்த பகுதியில் தாவேக கிழக்கு, அதாவது கன்னியம்பாடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் மற்றும் 2 நிர்வாகிகள் வந்து இந்த உரிமையாளர்களிடம் மாதம் 1 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று அவர்கள் மிரட்டியதாகவும், இது தொடர்பாக கன்னியம்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும், அதாவது அந்த செங்கல் சூளை உரிமையாளர்கள் மற்றும் அந்த கன்னியம்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒன்றிணைந்து கன்னியம்பாடி காவல் நிலையத்தில் தங்களை பணம் கேட்டு மிரட்டுவதாகவும், தங்கள் பணியை செய்ய விடாமல் தடுப்பதாகவும், இது தொடர்பாக தாவேக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு புகாரை இவர்கள் அளித்திருந்தனர். ஆனால் அந்த புகார் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை, அதாவது தாவேக நிர்வாகிகள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி கடந்த திங்கட்கிழமை 2 நாட்களுக்கு முன்பு பார்த்தோம்னால் கன்னியம்பாடி பேருந்து நிலையம் எதிரே சாலை மறியல் போராட்டத்தில் செங்கல் சூளை உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஈடுபட்டனர். அப்போது அவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வேலூர் கோட்டாட்சியர் தலைமையில் இது குறித்து விசாரணை நடத்தப்படும், அந்த விசாரணைக்கு பிறகு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் வேலூர் கோட்டாட்சியர் செந்தில்குமார் தலைமையில் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை, அதாவது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையில் இரு தரப்பினரிடமும் அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இதை விசாரித்த பிறகு அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கோட்டாட்சியர் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் 2 நாட்கள் ஆகியும் அந்த தாவேக நிர்வாகி மீது காவல்துறையினர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை இந்த செங்கல் சூளை உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் முன்வைக்கின்றனர். இந்த நிலையில் அந்த ஒன்றிய கிழக்கு செயலாளர் இந்த விஜயகுமார், தாவேக ஒன்றிய கிழக்கு செயலாளர் விஜயகுமார் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்படுவதாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கட்சி தலைமையானது அறிவித்திருக்கின்றன. இருந்த போதிலும் அதாவது அந்த தாவேக கட்சி நிர்வாகிகள் சார்பில் பார்த்தோம்னால் நாங்கள் மண் கொள்ளை அடிப்பதை தடுப்பதற்காகத்தான் நாங்கள் போயிருந்தோம், அதாவது கனிம வளத்தை பாதுகாக்கத்தான் நாங்கள் சென்றிருந்தோம். ஆனால் தங்கள் மீது அவதூறு பரப்பி தங்கள் மீது இது போன்று பொய் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக அவர்கள் தரப்பில் தெரிவித்திருந்தனர். செங்கல் சூளை உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் தரப்பில் என்ன தெரிவித்திருந்தார்கள் என்றால், தாவேக நிர்வாகிகள் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அவர் மீது காவல்துறை சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகவே அவரை கைது செய்ய வேண்டும், அவரும் மட்டுமில்லாமல் அவர் கூட இருக்கக்கூடிய 2 நிர்வாகிகள் என 3 பேரையும் கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்து, அப்படி கைது செய்யவில்லை என்றால் நாங்கள் கன்னியம்பாடி காவல் நிலையத்தை முற்றுகையிடப் போவதாக தெரிவித்திருந்தனர். ஆகவே 2 தரப்பினரும் இன்று போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் கன்னியம்பாடி பேருந்து நிலையம் எதிரே பார்த்தோம்னால் தற்போது ஒரு 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஏனென்றால் 2 தரப்பினரும் ஒரே இடத்தில் தான் வந்து ஆர்ப்பாட்டம் செய்ய இருப்பதாக தெரிவித்திருந்தனர். ஆகவே அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்காக இங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இதனால் பார்த்தோம்னால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறை தரப்பில் ஒரு விளக்கமானது வழங்கப்பட்டிருக்கிறது. என்னவென்றால் 2 தரப்பினர் மீதும் வழக்கு பதிவானது பதியப்பட்டிருக்கிறது. 2 தரப்பினர் மீதும், அதாவது ஒரு தரப்பில் 3 பேர் என 2 தரப்பினர் மீதும் 3 பேர் மீது வழக்கு பதிவு 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு பதியப்பட்டிருக்கிறது தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் தற்போது வரை இந்த பகுதிக்கு முற்றுகையிட 2 தரப்பினரும் யாரும் வரவில்லை. காவல்துறையினர் இங்கிருந்து கலைந்து செல்லாமல் இந்த பகுதியில் தான் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். நிகிதா.